கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் 26 இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 121:6. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இங்கு அருமையான ஒரு வசனம். அதாவது சங்கீதம் 121 என்றாலே ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அதாவது கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை குறித்து அருமையாக இதிலே சொல்லப்படுகின்றது. சங்கீதம் 121:91. இந்த சங்கீதம் 121ல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பாருங்களேன், அதாவது பகல்ல சூரியன் இருந்து வருகின்ற வெளிச்சம் அது நமக்கு அதிகமாக இருப்பதினால சில நேரம் வெயில் அதிகமா இருக்குது. அந்த வெயில் காலங்கள்ல பார்க்கிறோம், அந்த வெயில்ல நம்மால ஒரு 5 நிமிடத்திற்கு மேல நிற்க முடியாது. அப்படி ஒரு அதிகமான சூடான வெயிலாக காணப்படும். அதே போல மற்ற நேரங்கள்லையும் கூட இந்த வெயில்ல சூரிய ஒளியில நமக்கு தேவையான நல்லவைகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சூரிய ஒளியிலிருந்து நாம் நன்மைகளையும் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதே நேரத்துல சில தீமைகளும் உண்டு. அதாவது நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு சில அந்த ஒளியில் இருக்கிற ஒரு சில கதிர்வீச்சுகளும் உண்டு. இதை குறித்து நீங்கள் படித்திருப்பீர்கள். அதே போல இரவுல நில ஒளி, இந்த நில ஒளி என்பது குளிர்ச்சியானது. அது மனிதர்களுக்கு பகலெல்லாம் வேலை பார்த்து ஒரு இளைப்பாறுதலை தேடி படுத்து உறங்குகிற நேரம்தான் இரவு நேரம். அந்த இரவு நேரத்தில் அருமையான நிலவை கட்டளையிட்டு ஆண்டவர் அந்த நிலவிலிருந்து வருகின்ற ஒளியானது பூமியை நிரப்புகின்றது. பிரியமானவர்களே, இந்த நில ஒளி கூட சில நேரம் அதிலிருந்து கூட ஒரு சிற்சில தீமைகள் உண்டு. அப்போ நம்ம நல்லா பார்த்தோம்னா இவை இரண்டுமே நன்மைக்காக தான் உண்டாக்குனார் ஆண்டவர். பகலையால சூரியனையும் இரவையால சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்குனார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று நம்ம பார்க்கின்றோம். இவைகளிலிருந்து வருகின்ற சின்ன சின்ன தீமைகள் அது ஆண்டவர் மற்ற காரியங்களுக்காக அனுமதித்திருப்பார். ஆனால் அதனால வருகின்ற தீமை கூட உன்னை சேதப்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் யோசித்து பாருங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் எப்படி காக்கிறாரா? வலது பக்கத்துல நிழலா இருக்கின்றார். வலது பக்கத்துல பாருங்களேன், நிழல் மாத்திரம் நம்மளை விட்டு தூரமா போகவே போகாது. நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கேயே தான் நமக்கு முன்னாடி பின்னாடி சைட்ல என்று சொல்லி சுத்தி சுத்தி நிழல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு பெற்ற தாய் கூட பிள்ளைய வளர்த்து ஆளாக்கும் போது பிரியாமல் இருந்து கையில தூக்கி வைத்தே அப்படியே தூங்க வைத்து அப்படி பக்கத்துல இருந்தே வளர்த்து ஆளாக்குவோம் இல்லையா? ஆனாலும் கூட ஒரு நேரம் வரும் பொழுது அதை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்குள்ள கேட்டுக்கிட்ட நின்று உள்ள அனுப்பிதான் விடணும். கூட போய் உட்கார முடியாது. ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத போறாங்க பிள்ளைங்க, முழங்கால நின்று ஸ்தோத்திர பலிதான் நம்ம சொல்ல முடியுமே, அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமே தவிர நம்ம போய் எக்ஸாம் ஹால்குள்ள போய் உட்காந்து அவங்க கூட பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் எப்படி இருக்காரு? நமது வலது பக்கத்துல நிழலா இருக்கின்றார். திருமணம் ஆராதனையில கூட கணவன் மனைவி 2 பேரும் வாக்கு கொடுக்கறாங்க. துன்பத்திலும் இன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரியும் வரையிலும் என்று சொல்லி அவங்க வாக்கு கொடுக்கறாங்க. ஆனா பாருங்க, அவங்க அந்த வாக்கின்படி ஒருவரை ஒருவர் நேசித்து துன்பத்திலும் இன்பத்திலும் அதே நேசத்தோடு இருக்கிறாங்களா? அப்படி இருப்பதே கிடையாது. 100% அப்படி இருப்பது அரிதுதான். ஏதோ கொஞ்சம் பேர் ஏதோ உண்மையான அந்த வாக்கு கொடுத்ததின் படியே ஒருவேளை ஒருவரை ஒருவர் நேசித்து பட்சமாய் ஒருவருக்கொருவர் ஆதரவாய் இருப்பது உண்டு. என்றாலும் மனைவிக்கு ஒரு சுகவீனம் வருதுன்னா கணவரால் அதை தடுக்க முடியுமா? இல்ல கணவருக்கு ஒரு சுகவீனம் வருது, மனைவியால் அதை தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நாம் மனுஷர்கள், நாம் மனிதர்கள் தான். ஆனால் தேவனோ அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை காக்கிறவர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு
ஒரு காரியம் நல்லா தெரியணும். கர்த்தர் நம்மை காக்கிறவர். நம்முடைய பலனால, நம்முடைய ஞானத்தினால நம்மை காத்து கொண்டு இந்த பூமியில வாழ முடியாது. கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் நமது வலது பக்கத்தின் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, சேதப்படுத்துவதில்லை என்று அருமையாய் சொல்லுகின்றார். நாம் பிரியமானவர்களே, இவ்வளவு அருமையான தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியசாலிகள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நாங்கள் தியானித்த வசனத்திலிருந்து ஆண்டவரை, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று ஆண்டவரே நீர் எவ்வளவு எங்கள் மேல் கண்ணும் கருத்துமாய் ஆண்டவரே எங்களை காப்பாற்றி வருகின்றீர். இதோ இந்த பூமியில இருக்கிற இயற்கையான ஆண்டவரே நீர் நன்மைக்காக படைத்த உடைய சிருஷ்டிப்பிலிருந்து வருகின்ற அந்த ஒளி கூட சிறு தீமையும் எங்களை செய்ய விடாத படிக்கு எங்களை காத்து வருகின்றீர். வலது பக்கத்துல எங்களுக்கு நிழலாய் இருக்கின்றீர். கர்த்தர் எங்களை காக்கிறவராய் இருக்கிறீர். உண்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளை அப்படியே ஆதரித்து காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 121 தினமும் ஒரு தடவை நீங்க சொல்லிருங்க, உங்க வாயினால அறிக்கை பண்ணிருங்க. கர்த்தர் அப்பொழுது மகிமை அடைவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பகலில் வேயிலேனிலும் இரவில் நீலவேனிலும், பகலில் வேயிலேனிலும் இரவில் நீலவேனிலும் இகழ்த்தாருவதுமில்லை, இன்னல் செய்வதுமில்லை. உனக்கோ தாசை வரும் நல் உயர்பாருவதம்